செய்திகள் தொடர்கின்றன. கிராமப்புற பெண்களை தொழில் முனைவோராக்கி அவர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் மதுரா ஃபைனான்ஸ் நிறுவனம் சேலத்தில் மிகப்பெரிய அளவில் மதுராவின் தொழில் கண்காட்சி இன்று சிறப்பாக நடத்தியது. மதுராவின் தொழில் கண்காட்சி சேலம் ஃபேர்லாண்ட்ஸ் தெய்வீக திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மதுரா மைக்ரோ ஃபைனான்ஸ் தலைவர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். துணை பொது மேலாளர் ராஜா இளையகுமார் முன்னிலை வகித்தார். இந்த நிறுவனம் கடந்த 15 ஆண்டுகளாக கிராமப்புற பெண்களையும் தொழில் முனைவோராக்கி அவர்களின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக பெரிதும் உதவியது மதுரா மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம். இந்த கண்காட்சியில் மதுராவின் மகளிர் மன்ற உறுப்பினர்களின் கைவண்ணத்தில் உருவான கைவினை பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி நகைகள், உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு தயாரிப்புகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டன. இது மட்டுமின்றி பிரபல நிறுவனங்களின் சேவைகளும் இடம்பெற்றிருந்தன. சுய உதவிக்குழு பெண்கள் தயாரிக்கும் பொருட்கள் யாவும் எந்தவித தலையீடுமின்றி நேரடியாக அவர்கள் மூலமாகவே இந்த கண்காட்சியில் மிக மிக குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன. இது தவிர குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் குதூகலப்படுத்தும் பொழுதுபோக்கு அம்சங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. மதுரா மகளிர் மன்ற உறுப்பினர்கள் செய்யும் தொழில்களை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கண்காட்சி சேலத்தில் மட்டுமின்றி சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, காஞ்சிபுரம் உட்பட தமிழகம் முழுவதும் 23 இடங்களில் மாதந்தோறும் நடைபெற உள்ளது என்றும், இந்த கண்காட்சி குறித்து மதுரா மைக்ரோ மார்க்கெட்டிங் பிரிவின் தலைவர் சுந்தர் கூறும்போது, எங்களிடம் கடன் பெறும் மகளிருக்கு பக்க பலமாக நின்று அவர்கள் செய்யும் தொழிலை மேம்படுத்தி வளர்ச்சிக்கான வைப்பதுதான் எங்களின் நோக்கம் என்றும், சேலத்தில் எங்கள் கண்காட்சிக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வரவேற்பால் உற்சாகம் அடைந்துள்ளதாகவும், மற்ற பகுதிகளில் இனி மாதந்தோறும் நடைபெறவிருக்கும் கண்காட்சிகளும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நிச்சயமாக நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார்.